ஓம் ஸ்ரீ கணக்கம்பட்டி சத்குருவே சரணம். சத்குரு ஞான வள்ளலை சரணம். என் அன்பின் பிள்ளையே, உன் வாழ்க்கையின் மாற்றம் நிகழ்ந்தே தீரும். நம்ப முடியாத அதிசயத்திற்கு உன் வாழ்க்கை மாறத்தான் போகிறது. நீயோ இந்த மாற்றம் எப்பொழுது வரும் என்று ஏங்கி தவித்தாய். அந்த தவிப்புக்கான விடை கொடுக்கும் தருணம் வந்து விட்டது. கண்ணீரும் கவலையும் உன் மனதிற்குள் அப்படியே தேங்கிக் கொண்டே இருந்தது. இவ்வளவுதான், வாழ்க்கை முடிந்தே விட்டது என்று நீ வீட்டிற்குள் முடங்கிய காலம் முடிந்தே விட்டது. இனி உனக்கான வெற்றியை தீர்மானிக்கும் எண்ணத்தில் உன்னை வெளிக்கொண்டு வர முயற்சிதான் நான் உன்னருகில் வருவது நிச்சயம் என்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. நீ அழுத நாட்கள் எல்லாம் போதும். அழுது அழுது இதற்கு மேல் முடியவே முடியாது என்று அப்பனை தேடி வந்திருக்கின்றாய். ஆனால் ஒன்றை மட்டும் நீ மறுத்தும் விடாதே என் அன்பின் பிள்ளையே. என் கண்மணி எப்பொழுதுமே என்னை தேடி வருவதில்லை. நான் தான் உன்னை தேடி வரச் செய்ய வைத்திருக்கின்றேன். நான் தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் விதி மாறும் நேரம், உன் காலத்தின் கட்டாயத்தில் இப்பொழுது வந்திருக்கின்றேன். கர்ம வினைகள் எல்லாம் கரைந்தோடும் தருணம். நீ எதிர்பார்த்த பண உதவி இப்பொழுது உன்னை தேடி வரும் காலம் வந்து விட்டது. நீ ஏங்கி தவித்ததற்கெல்லாம் இடை கொடுக்கும் தருணம் வந்து விட்டது. கடன் தொல்லையாலும் அடுத்தது என்ன செய்ய என்று தெரியாமல் இங்கு பண உதவியை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கும் தீராத சிக்கலோடு என் பிள்ளை இங்கு தவித்து கொண்டு இருக்கும் போது அந்த பண உதவிக்கான விஷயத்தை நான் செய்வதற்கு வந்திருக்கின்றேன். யார் தருவார், எப்பொழுது தருவார் என்றுதானே நீ உன் கண் விழித்து காத்திருக்கும் இந்த தருணம். எதிர்பாராத ஒருவர், நீயே எதிர்பார்க்காத அந்த தருணம் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையின் மாற்றத்தை கொண்டு வருவதற்குத்தான் நான் அவரை அனுப்பி வைத்திருக்கின்றேன். அந்த பண உதவி என்பது அவ்வளவு அலட்சியமாக கொள்ளாதே. உன் வாழ்க்கையின் திருப்பத்தை கொண்டு வரத்தான் போகிறது. இந்த பணம் இருந்தால் என் வாழ்க்கை மாறும் என்று எத்துணை காலம் நீ என்னிடம் எங்கி தவித்தாய். அந்த தவிப்புக்கெல்லாம் இப்பொழுது விடை கொடுக்கும் நேரமும் காலமும் வந்துவிட்டது. ஒவ்வொரு நாள் விடியலிலும் யாராவது நமக்கு உதவி செய்ய வரமாட்டார்களா என்று எண்ணிக்கொண்டு கண்ணீர் மட்டுமே மிஞ்சிக் கொண்டிருந்தது என் தங்க பிள்ளைகளின் வாழ்க்கையில். இப்பொழுது அதற்கெல்லாம் விடை கொடுக்கும் தருணமாக உன் வாழ்க்கையை புரட்டி போடும் நிகழ்வை நான் நடத்தத்தான் போகிறேன். இந்த பணத்தால் உன் வாழ்க்கை மாறும், உன் மதிப்பு மாறும், உன் நம்பிக்கை உயரத்தான் போகிறது. நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் வெற்றியடையத்தான் போகிறாய். உன் வாழ்க்கையில் இருந்த சிக்கல் தீரத்தான் போகிறது. உன் மானம் மரியாதை இங்கு காப்பாற்றப்பட போகிறது. அப்படிப்பட்ட விஷயத்தை செய்வதற்கு யார் வருவார் என்றுதானே நீ நினைக்கிறாய். யார் வருவார் என் தங்க பிள்ளையே? இந்த அப்பனை தவிர, இந்த கணக்கம்பட்டியானை தவிர, இந்த அழுக்கு மூட்டை சாமியை தவிர உன் கரும வினையினை நான் சுமந்து கொண்டு இருக்கும்போது நீ உதவி என்று நினைத்தாலே போதும். உன் உள்ள முருக நினைத்து, இந்த அப்பனை நினைத்து ஒரு சொட்டு கண்ணீர் வடித்தால் போதும். உன் அப்பன் கண்மூடி முழிப்பதற்குள் உன் கண் முன் தோன்றி உன் தேவைகளை பூர்த்தி செய்யத்தான் போகிறேன். இனி உன் வீட்டில் தேவை என்பதே இருக்காது. ஏனென்றால் உன் தேவையே நீ தேவை என்பதற்கு உள்ளதாகவே இந்த அப்பன் தேவையை பூர்த்தி செய்வதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். எதையோ நினைத்து உன் மனம் அலை பாய்ந்து கொண்டு இருக்கும் இந்த வேளையில் நான் உனக்காக என் பிள்ளைகளின் வாழ்க்கையே திருப்பத்தை கொண்டு வருவதற்காக ஓடோடி வந்திருக்கின்றேன். நீ அலைந்து திரிந்த காலங்கள் எல்லாம் முடிவே அடைந்து விட்டது என் கண்ணின் மணியே. காலம் போன போக்கில், விதி போன போக்கில் அங்கு எங்கெங்கோ சென்று கொண்டு இருந்தாய். அடுத்தது என்ன என்ன என்று உன் சிக்கலை நினைத்தும் உன் பண உதவி வருமா என்று எதிர்பார்த்து காலங்கள் மட்டும்தான் கடந்தேறி கொண்டிருந்தது. இனி அத்தனைக்கும் வழி சொல்லும் விதமாக உன் கவலை தீரும் காலமாகத்தான் இந்த அப்பன் நான் உன் கணக்கம்பட்டியான் உன் கையிலே இங்கு வந்து உனக்கான பண உதவியை கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன். கேட்டது கிடைக்கும் வரத்தை நான் உனக்கு நெகிழ்ச்சியுடன் தர வந்து இருக்கும் போது இனி நீ அழுத அழுகையெல்லாம் ஆனந்த கண்ணீராக மாறப்போகிறது. என் அப்பன் இருக்கும் போது எனக்கு என்ன கவலை வந்துவிட போகிறது என்று நீ நினைக்கும் நேரத்தை நான் உனக்கு உருவாக்கி விட்டேன் என் கண்ணின் முன்.
கண்மணியே, உனக்கும் எனக்கும் உள்ள ஒற்றுமையை இனி யாராலும் சீர்குலைக்க முடியாது. அப்பன் மகனுக்கும் மகளுக்கும் உள்ள இடையில் யார் வந்தாலும் சரி, நான் உனக்கு உதவி என்று நினைத்து விட்டால் யார் தடுத்தாலும் சரி, உனக்கு தருவது என்பதில் நான் உறுதி எடுத்த பிறகு அதிலிருந்து விலகுவதே கிடையாது. இதில் ஒன்று மாற்று கருத்தே கிடையாது. என் மனதில் எப்பொழுதும் என் செல்ல பிள்ளைகளை பற்றி நினைவலைகள் தான் ஓடிக்கொண்டு இருக்கிறது. உன் பிரார்த்தனைகள் தான் என் காதுகளில் முணுமுணுத்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும்போது தருவாரா மாட்டாரா என்ற சந்தேகத்திற்கெல்லாம் இடமில்லை. தருவேன் என்ற நம்பிக்கையாய் இரு சாமி. நல்லதே நடக்கும்.